போன்ற பார்வை குறைபாடுடையவர்களை சேர்த்து கொள்வதில் பிரச்சனைகள் காணப்பட்டன. மிகவும் பெருமை பெற்ற தலம் தான் காட்டோவிட்ட முஹையத்தீன் ஜும்மா பள்ளி வாசல். 3:30க்கு வந்திருந்தார், இப்போது 5:10 ஆகிவிட்டது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யா யா அல்லாஹ் உன்னை வேண்டினேன். இந்த கசீதாவில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல. நான் பிறந்தது முதல் பார்வையற்ற ஒருவனாகத்தான் இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கிட்ட இருக்கிறவர் வந்து முகமது, என்ற இந்த க்ளோஸ் கூட்டாளி உண்டு, ஃப்ரெண்ட் உண்டு. ஒரு 2 இயர்ஸுக்கு மாதிரி முகமட்டை வந்து வீடியோ நான் போட்டிருந்தேன். மாஷா நல்லா ரீச் ஆகியிருந்தேன். மற்றது வந்து இவரை வந்து கஹட்டா வீட்டை ரீச்சாக்களுக்கும் தியார் ரீச்சாக்களும் நல்லா தெரியும். சரியா, வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். மற்ற எங்களோட ஊராக்களுக்கு வந்து இவரை நல்லா தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் முகமது. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது, உங்களை வந்து எனக்கு பழகின எப்பயும் தெரியுமோ, எங்கள்கிட்ட ஊரில் நான் A-level எங்கள்ட அல்பத்ரியா மகாவித்யாலயத்தில் A-level செஞ்சு கொண்டு போகக்குள்ள எங்கள்ட பெட்ஜுக்கு ஜூனியராக நீங்கள் வந்து சேர்ந்தேன். நான் வந்து A-level செகண்ட் இயர் இங்கே படிச்சு கொண்டு போகக்குள்ள நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அதில் தான் வந்து நீங்கள் எனக்கு நல்லா பழகினது. சரியா, அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பழக்கம். பாண்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு பாண்டிங். வருஷ காலம் போனாலும் வந்து ஒரு பெரிய ஒரு அதான் உண்மைதான். ஆனால் முகமது, நீங்கள் வந்து திஹார்லேருந்து கஹட்டா வரைக்கும் ஸ்டடி பண்ண வந்து நிச்சயமா. இப்போ நீங்கள் திஹார்லேருந்து அங்கக்கு வந்த ரீசனை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லலுமா முகமது? நிச்சயமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அதோட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற முபஷிர் ஜோன் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் முதல்கண் என்ற வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தோடு என்னுடைய நண்பர் முஃபஷிர் கேட்ட கேள்விக்கான பதிலை வழங்குவது பொருத்தம் என நினைக்கின்றேன். நான் பிறந்தது முதல் பார்வையற்ற ஒருவனாகத்தான் இருக்கின்றேன், முற்றுமுழுதாக பார்வையற்ற ஒருவன். அந்த வகையில் என்னுடைய ஆரம்ப கல்வியை திஹாரிய துல்மல இஸ்லாமிய அங்கவீனர் நிலையம், இன்றும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். எனவே அந்த பாடசாலையில் தான் தரம் 1 சாதாரண தரம் வரைக்கும் நான் படித்தேன். அதனை அடுத்து எனக்கு காணப்பட்ட ஒரு பெரிய சவாலாக உயர்தரம் இருந்தது. அப்போது ஊரிலே நிறைய இடங்களிலே நான் விசாரித்திருந்தேன். ஆனால் எனக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது, கிடைத்தது. ஆனால் அது எனக்கு உண்மையிலே திருப்தியாக அமையவில்லை. என்ன சொன்னால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சில பாடசாலைகளில் இடப்பற்றாக்குறை அல்லது சில இடங்களில் எங்களை போன்ற பார்வை குறைபாடுடையவர்களை சேர்த்து கொள்வதில் பிரச்சனைகள் காணப்பட்டன. இவ்வாறு நிறைய சிக்கல்கள் காணப்பட்டன. அப்போதுதான் எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் வந்த ஒரு இடம்தான் காட்டோவிட்ட அல்பத்ரியா முஸ்லிம் மகாவித்யாலயம். இந்த பாடசாலை உண்மையிலேயே மிக பிரசித்தி பெற்ற பாடசாலை. நான் ஆரம்பத்திலே தரம் 5, 6 கற்கும் போதெல்லாம் வானொலியிலே கூட அறிவிக்களஞ்சியம் போட்டிகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் அந்த காலத்தில் இடம்பெற்ற எங்கள் பாடசாலை நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், வீரநடை போட்ட ஒரு பாடசாலை என்றால் காட்டோவிட்ட அல்பத்ரியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தை குறிப்பிடலாம். அந்த வகையிலே நான் தெரிவு செய்த ஒரு இடம் என்னுடைய உயர்தரத்திற்காக காட்டோவிட்ட அல்பத்ரியா முஸ்லிம் மகாவித்யாலயம். அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக அதிபரை சந்தித்து கேட்டிருந்தேன், இப்படித்தான் இளவல் செய்ய வேண்டும், எனவே இந்த பாடசாலையிலே எனக்கு விண்ணப்பம் கிடைக்குமா என்று. உடனே அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த அதிபர், நான் நினைக்கின்றேன் ஃபர்சான் ஆசிரியர் என்று, திஹாரிய என்று, ஃபர்சான் ஆசிரியர், நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் என்று. எனக்கு உடனே அவர் அப்ளிகேஷன் தந்தார். நிச்சயமாக இந்த பாடசாலையிலே நீங்கள் இளவல் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. உண்மையில் மிகவும் சந்தோஷம். அந்த 2 வருடங்கள் எப்படி கடந்தது என்றே தெரியாது. நல்ல நண்பர்கள், நல்ல ஆசிரியர்கள், அதே போல் நல்ல ஊர் மக்கள். நான் எதை எதிர்பார்த்து வந்தேனோ அதை விட பல மடங்கு காட்டோவிட்ட அல்பத்ரியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் எனக்கான வசதி வாய்ப்புகள் கிடைத்தன. அதே போல் ஊர் மக்களும், என்னுடைய நண்பர் வட்டாரம், குறிப்பாக என்னுடைய இந்த உற்ற நண்பர் முஃபஷிர் உட்பட அனைவருமே உதவி செய்திருந்தார்கள். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். இன்று நான் ஒரு நிலைக்கு வருவதற்கு இந்த காட்டோவிட்ட அல்பத்ரியா முஸ்லிம் மகாவித்யாலயம் என்னுடைய உயர்தரத்துக்கு உதவியது. அதே போல் நான் ஆரம்பத்திலே படித்த இஸ்லாமிய அங்கவீன நிலையமும் உதவியது. நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த பாடசாலை தொடர்பான சில விடயங்களையும் தொட்டு காட்டி செல்வது நான் சிறந்தது நினைக்கின்றேன். சரி முகமது,
இப்போ உங்களோட அனுபவத்தை எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொண்டு எப்படி காட்டு வீட்டுக்கு வந்த காடு வீட்டில் எப்படி இருந்த காடு வீட்டு மக்கள் எப்படி இருந்தது மாஷால்லாம் எங்களுக்கு நீங்கள் சென்ன நிச்சயமா அதே போல் நீங்கள் வந்து சொன்னீங்க தானே இந்த அங்கவீனர் நிலையத்தில் வந்து படிச்சேன்னு சொல்லி இப்போ நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் அங்கே இப்போ படித்து கொடுக்குற ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஸ்கூலை பற்றியும் கொஞ்சம் அந்த நீங்கள் எப்படி அந்த அங்கே ஆசிரியராக பணியாற்றுறீங்க என்றதையும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லலுமா? உண்மையிலேயே திஹாரிய இஸ்லாமிய அங்கவீனர் நிலையம் இந்த பாடசாலையில் தான் நான் என்னுடைய ஆரம்ப கல்வி, நான் ஏற்கனவே கூறியது போல ஆரம்ப கல்வியிலிருந்து சாதாரண தரம் வரைக்கும் கற்றிருந்தேன். உண்மையில் எமது பாடசாலை என்றால் எனக்கு அது நான் பாடசாலை என்பதை விட இன்னும் சுதந்திரமான ஒரு இடமாக நான் கருதினேன். என்றால் அது பார்வை குறைபாடுடைய நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து விதமான குறைபாடுடைய மாணவர்களும் ஒன்றாக வசிக்கக்கூடிய ஒரு இல்லம் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கலாம், உண்மையிலேயே எல்லா துறையிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் எமது பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களும். எங்களை போன்ற ஒரு மாணவர்களுக்கு கற்பிப்பது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. அந்த வகையிலே நான் பாடசாலைக்கு சேர்ந்தது 2010ஆம் ஆண்டு. அப்போது எனக்கு வயது 11, தரம் 1இல் தான் ஆரம்பத்திலே நான் சேர்ந்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியையாக திகழ்ந்தவர் தற்போது ஓய்வை அறிவித்திருக்கின்ற கஹட்டோவிட்ட பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியை ஆயிஷா. அவர்தான் எங்களுடைய முதல் ஆசிரியை. நான் தரம் 1இல் அவரிடம்தான் கற்றேன். ஆரம்பத்தில் பாடசாலை செல்லும் போது எனக்கு மிகுந்த ஒரு என்ன சொல்வது பயம் இருந்தது. குறிப்பாக எங்களை போன்றவர்கள் அப்போதெல்லாம் எனக்கு தெரியாது, உண்மையிலேயே பாடசாலை அனுபவம் என்பது எனக்கு தெரியாது. எப்படி இருக்கும் ஒரு பாடசாலை என்றால் என்ன, அங்கு என்ன விதமான விடயங்கள் நடக்கும், இந்த விடயமுமே எனக்கு தெரியாது. அப்போது நான் வீட்டிலே தான் இருந்தேன். பெற்றோர்களும் எவ்வளவோ வற்புறுத்தினார்கள் பாடசாலைக்கு செல்லுமாறு. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்தது. அப்போதுதான் அந்த எங்களுடைய பாடசாலை இஸ்லாமிய அங்கவீனர் நிலையத்திலே ஆசிரியையாக கடமையாற்றி கொண்டிருந்தார் ஆசிரியை ஹாஜரா என்ற ஒரு ஆசிரியை. அவர் திடீரென்று ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கே வந்து விட்டார். காலை நேரம், காலை 9 மணி இருக்கும். வீட்டுக்கே வந்து இப்போதையே புறப்படுங்கள், பாடசாலை செல்வோம் என்று கூறி நிச்சயமாக எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. பாடசாலை செல்வோம் என்று கூறி உடனே காரியாலயத்துக்கு அழைத்து சென்று அவரை எல்லா பாடசாலைக்கு போய் கொஞ்சம் காலத்துல இல்ல அதாவது நான் இப்போது கூறிக்கொண்டிருப்பது என்னுடைய பாடசாலை, நான் எப்படி பாடசாலைக்குள் நுழைந்தேன் என்பது சம்பந்தமாக. அப்ப அவர் உடனே வீட்டுக்கே வந்து 3-வீல் ஒன்றையும் பிடிச்சிட்டு என்னையும் கூட்டிட்டு இப்ப ஸ்கூலுக்கு போங்க, எல்லாம் ரெடி, நான் பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆஃபீஸுக்குள்ள எங்களுடைய பணிப்பாளர் மறைந்த அல்ஹாஜி ஜிஃப்ரி ஹனீஃபா சார் அவங்க இருந்தாங்க. நான் அவங்கள பற்றியும் கடைசியில் நான் சொல்கிறேன் தொடர்ச்சியாக. அப்போ அவங்களெல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு எல்லாம் பார்த்து சந்திச்சு ஓகே அப்ளிகேஷனும் போட்டாச்சு. இப்போ உடனடியாக ஒரு 2-3 டேஸ்க்குள்ள மாதிரி ஸ்கூலுக்கு வந்து என்டர் ஆக சொல்லிட்டாங்க. அப்போ கூட எனக்கு பயம் விட்டு போகலை. அப்போ பிறகு பெற்றோர்களுடைய ஆலோசனையோட ஆசிரியர்களுடைய ஆலோசனையோட பாடசாலைக்குள் முதல் நாள் நுழைந்தேன். அப்போ ஒரே அழுக, ஏன்னா அப்படி ஒரு பயம். ஸ்கூல்னா என்ன அப்படின்னு சொல்லியே தெரியாது தானே, அப்படி ஒரு பயம். அப்ப பிறகு ஒரு மாதிரியா பேரண்ட்ஸ் இருக்கணும். ஒரு மாசம் நான் பாடசாலை சேர்ந்து ஒரு மாதத்துக்கு பேரண்ட்ஸ் என்னோட இருக்கணும். கொஞ்சம் பேரண்ட்ஸ் என்னை பிக்கப் பண்ண வாரத்துக்கு லேட் ஆனாலும் அழுதுருவேன். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பயம். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எமது பாடசாலை எனக்கு ஒரு வீடு மாதிரி, ஒரு சொர்க்கம். உலகத்தில் சொர்க்கம் என்றால் நான் கூறுவது திஹாரிய இஸ்லாமிய அங்கவீனர் நிலையம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பூஞ்சோலையாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம் தான் எமது பாடசாலை. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாடசாலையிலே தரம் 1இலே ஆயிஷா ஆசிரியை, ஆரம்ப ஆசிரியை, அவர் தான் முதலில் பிரெயில் கற்றுத்தந்தவர். அதே போல ஆசிரியர் திருவாளர் நஜ்மான் நலவன்ச, இப்போதும் அவர் அதே நிலையத்தில் ஆசிரியராக என்னோடு இணைந்து கடமையாற்றி வருகின்றார். அதே போல ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், அதாவது ஒரு பேச்சு பயிற்றுவிப்பாளராகவும் அவர் தற்போது கடமையாற்றி வருகின்றார். உண்மையில் அவரோடு இணைந்து கடமையாற்றுவது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதே நிலையத்திலே படித்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்து பிறகு சாதாரண தரம் வரைக்கும் அதே பாடசாலையிலே கற்று சாதாரண தரத்திலும் ஒரு பெருப்பேரை எடுத்து பின் தான் உயர்தரத்திற்காக கஹட்டோவிட்ட அல் பத்ரியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் வந்து இணைந்து கொண்டு A-லெவலில் சித்தி அடைந்து பின் மீண்டும் தற்போது திஹாரிய இஸ்லாமிய அங்கவீனர் நிலையத்தில்
ஆசிரியராக கடமையாற்றி வருகிறேன். முகமது, நான் ஒன்று சொல்லவா? இப்போ உங்களை பார்க்க போக்கல எனக்கு ஒரு இந்த எனர்ஜி ஒன்று வரும். என்னென்னு சொன்னால், இப்போ நாங்களாகிக்கட்டும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுத்தும் அவங்க வந்து சோம்பேறித்தனத்துக்காகவும் சும்மா தெண்டை தேவைக்காகவும் அவங்களுக்கு வந்து முயற்சி செஞ்சு லைஃப்பில் முன்னுக்கு வரணுமென்னு இந்த ஆசையும் இல்லாமல் சும்மா இந்த லைஃப்பை வந்து ஒரு பொடுபோக்குத்தனத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறப்ப அவங்கள பார்ப்போக்குள்ள எனக்கே ஒரு இந்த ஒரு எனர்ஜி ஒன்று வர அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருச்சு. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக அமையணும் என்று நான் நினைச்சு சந்தோஷப்படியா ஆசைப்படி. நன்றி உங்களுடைய பிரார்த்தனைக்கு. மற்றது முகமது, இந்த நீங்க ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து ஈக்க போக்கல நீங்க எங்கட வகுப்பு தான் வாரது. அடுத்த வகுப்புக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஒரு கசைதான படிப்பீங்க, வல்லமையா படிப்பீங்க. அந்த கசைதா வந்து இப்ப எங்களுக்கு படிச்சு காட்டல கோர்த்துடாதப்பா கடைசியில அப்படின்னு சொல்லி இது நான் பொறுப்பில்ல. முஃபஷிர் வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வந்து எனக்கு முன்வைக்கிறார். எனவே இப்ப நான் கசீதா படிச்சு அதில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளுக்கு வந்து நான் பொறுப்பில்லை என்றதை என்ன பின்விளைவு வரும்? ஒரு பேச்சு நீங்க சொல்ல நல்ல பேச்சு திறமை வந்து இந்த கொண்டு வர மாட்டேன் ஆசைப்படுறேன். அது மாதிரி ஒரு பாடியதும் ஒரு திறமை தான். இப்ப அதை வந்து எங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்க செஞ்சு காட்டணும்னு நான் ஆசைப்படுகிறேன். இப்போ 2 வருஷத்துக்கு முத இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் பேச்சே புதிய ஆடியன்ஸ். நீங்க அந்த டைம்ல நீங்க பாடி காட்டின யூடியூப் வலைத்தளம் வந்து அப்படியே விரிவடைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு யூடியூப் வலை. இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப அவங்களோட அந்த டேலண்ட் வந்து கசீதா படிக்கிறதா ஆகிக்கட்டும், பேச்சு டேலண்ட் ஆகிக்கட்டும், குர்ஆன் ஓதுற டேலண்ட் ஆகிக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கும் இந்த தெரியணுமே. அப்ப நீங்க அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். இப்போ என்ன சொல்ல நான் சொல்ல போறேன்னா தெரியுமா, எங்கடா நீங்க ஸ்கூல் காலத்துல எங்களோட வடிக்க போக்குல வகுப்புக்கு வந்து நாங்க 4-5 பேர் படிக்க போக்குல நடுவில் இருந்து கொண்டு நீங்க கசீதா படிக்கிறேன், நாங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்ப நீங்க படிக்க போக்குல நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த கேமராமேனும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அதே மாதிரி ஆடியன்ஸும் கேட்டுக்கொண்டிச்ச போறோம். இப்ப அது சொல்லிட்டு படிங்க. அன்பான முபஷிர் ஜோன் பார்வையாளர்களே, இந்த கசீதாவில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல. சரி, நிச்சயமாக இல்ல. நகைச்சுவை உணர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நகைச்சுவையாகத்தான் சொன்னேன். உண்மையில் பாடும் திறமை ஆரம்பத்திலே நான் பாடல்களை பாடுவது வழக்கம், ஆனால் இப்போது குறைந்து விட்டது. உண்மையில் அதுவும் இந்த ஆசிரியர் சேவைக்கு வந்ததன் பின்னால் உண்மையிலேயே பாடல் பாடுவது அப்படி என்பது வந்து மிக குறைவான ஒரு விஷயம். நீங்க வந்து ஆசிரியர் படிச்சு கொடுக்க போக்குள்ள புள்ளைகளை கொஞ்சம் இந்த எனர்ஜி ஊட்டுறதுக்காக ஒரு கசிதால பாடுன்னு சொன்னா அந்த புள்ளைகள் வந்து இன்னும் உற்சாகமாக அதனால நீங்க வந்து அது ஆசிரியர் தொழிலுக்கு போனதுக்கு பிறகு அது நடக்கிற இல்ல, அது பாட்டு பாடி பாடலன்னு சொல்லப்படாது. நீங்க வந்து பாடி கொடுக்கணும். இருக்கக்கூடிய 45 நிமிடத்துக்குள் நான் பாடல் பாடி மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி இப்படித்தான் நாங்க ஸ்கூல் போற காலத்துல அப்படிப்பட்ட ஆசிரியர் வரணும்னா நாங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். உண்மையிலே எனது பாடசாலையிலே நான் இஸ்லாமிய அங்கவீரர் நிலையத்திலே நான் கற்கும் போது அந்த அந்த அனுபவத்தை நான் உணர்ந்திருந்தேன். நிச்சயமாக உண்மையிலே பாடல்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு குறிப்பாக அன்று முதல் இன்று வரைக்கும் நான் அடிக்கடி பாடும் ஒரு பாடல் தான் தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல். ஆனால் உண்மையிலே அப்போது எனக்கு குரல் வளம் இருந்தது, இப்போது அதற்கான குரல் வளம் இருக்கின்றதா என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கமெண்ட்ஸை வந்து காட்டுங்க. சரி, கட்டாயம் சொல்லுங்க, கட்டாயம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த குரல் வளம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ரைட், ஓகே. தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன், உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன். யா யா அல்லாஹ் உன்னை வேண்டினேன். தாயை சுவனம் மீதிலே அன்றளர்ந்த பூக்கள் உன் அன்பு முகமம்மா, அதில் சிறந்த நாட்கள் உன் மடியில் தானம்மா. அந்த மங்கள் இரவில் நீ சொன்ன கதைகளும் இனிய நீண்ட குரலில் நீ தந்த ஓதலும்
பிஞ்சிவன் நெஞ்சிலே விதைத்த விதைகளும் பிஞ்சிவன் நெஞ்சிலே விதைத்த விதைகளும் கோடி கல்வி கூடம் தராத பாடமே தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன் உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன் இந்த நெஞ்சில் தானே என் பால் சுரந்தது இந்த வயிற்றில் தானே என் சிறகு முளைத்தது கொள்கையோடு சோற்றை உன் கரங்கள் தந்தது நீ விழித்த இரவில் என்னை அருள் நனைத்தது உள்ளமா தங்கமா என்ன சொல்வது உங்களின் கண்ணிலே பாசம் மின்னுது என்னை சுமந்த தாயே உன்னை சுவனம் அழைக்குது தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன் உந்தன் தோளில் தலை சாய்கின்றேன் யா அல்லாஹ் உன்னை வேண்டினேன் தாயை சுவனம் மீதிலே. தயவு செய்து பாடல் எப்படின்னு கட்டாயம் கமெண்ட் சொல்லுங்க. கட்டாயம் உண்மையிலே வேற லெவல் சூப்பரா இருந்தா. நான் என் பேச்சு வேற லெவலா இருந்தேன். மற்ற வந்து முகமது இப்படித்தானே நீங்க வந்து பாட்டு மட்டுமல்ல, அதே மாதிரி அலௌன்சிங், அதாவது ஒரு ஃபங்க்ஷன்களில் ஒரு விழாவில் வந்து நீங்கள் வந்து அலௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு டேலண்ட் இருந்துச்சு. நான் எங்கேயோ ஒரு இடம் ஒன்றில் நான் அதை பார்த்து மீக்கிறேன், எனக்கு சரியாக இடம் ஞாபகம் இல்லை. மற்றது வந்து உங்களுக்கு அப்படி செய்யலும் தானே, நீங்கள் அப்படி செஞ்சு கொண்டு தானே இருக்கிறது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனரி போய்த்து அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் மேலும் தானே. அதை வந்து அவங்களோட அந்த பற்றி கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு செல்லலுமா? நிச்சயமாக, உண்மையிலே அழகான ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நான் ஒரு பகுதி ஆசிரியராக கடமையாற்றும் அதே சந்தர்ப்பத்திலே ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராகவும் கடமையாற்றி வருகிறேன். உண்மையிலேயே என்னுடைய ஆரம்ப இலக்கு நான் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்பதாக இருந்தாலும் ஊடகத்துறையிலே ஒரு அறிவிப்பாளராக கால்பதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு. எனவே அந்த வகையிலே அதற்கான சில அடிப்படை முயற்சிகளை நான் இப்போது செய்து வருகின்றேன். ஒரு சில இடங்களிலே நான் சென்று மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அனுபவங்களும் எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்க வேண்டும் என நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையிலே வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்றால் அந்த எங்கட முகமது வந்து மாஷாவா நல்ல டேலண்டோட இருந்துச்சு. அவரோட ஆசை வந்து அவர் வந்து மீடியா துறையில நல்ல ஒரு அலௌன்சராக வரணும்னு சொல்லி, அந்த வகையில வந்து இன்ஷா அல்லாஹ் இப்ப கிட்டத்துல வந்து ரபீல் அவல் வார அந்த நேரங்கள்ல வந்து நிறைய மீலாது பிறந்த புனித மீலாது நபி தின சிறப்பு நிகழ்வுகள் நிறைய ஊர்கள், அதாவது இலங்கை எடுத்துக்கொண்டா எக்கச்சக்கமான ஊர்கள்ல வந்து அந்த விழாக்கள் நடக்கிய ஏண்ட ஒரு கருத்து நினைச்சேன்னா அந்த மாதிரியான விழாக்கு இவர் ஆசைப்படுற மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல அலௌன்ஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை இவங்களை கொடுத்து பாருங்க. நான் வந்து கேரண்டி தாரேன், கொடுத்து பாருங்க. மாஷா அல்லாஹ் சிறப்பாக செய்த மற்றது வந்து முகமது திஹாரி ஏரியாக்குள்ள மட்டுமல்ல, நீங்க எங்கிருந்து அழைச்சாலும் அவர் வரத்துக்கு தயாராகவே இருந்துச்சு. அதனால இப்படித்தானே நாங்க வந்து ஆசைப்படுறவங்களுக்கு எங்களால் ஒரு முடிஞ்ச வாய்ப்புகளை நாங்க கொடுக்கணும். அந்த வகையில் எங்களோட முகமதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் தாசர் செய்கிறேன்னு சொன்ன அவரோட கென்டாக்ட் நம்பர் நான் கீழே போடுவேன். கட்டாயம் எங்களோட முகமதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க. மற்றது முகமது என்னன்னு சொன்னால், இந்த நாங்கள் லாஸ்ட்டாக செஞ்ச வீடியோவில் வந்து நீங்கள் குர்ஆன் எல்லாம் மோதி காட்டினீங்க. இப்போ அந்த குர்ஆனே எங்களை கொண்டு வர கிடைக்கல இந்த இடத்துக்கு. அந்த குர்ஆன் வந்து என்ன சொல்கிற அந்த குர்ஆனுக்கு அந்த குர்ஆன் 2 வருடங்களுக்கு முன்னால் ஏற்கனவே நான் இந்த சேனலுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம், வீடியோ நாங்கள் செய்திருந்தோம். அப்போ அதில் குர்ஆன் நான் ஓதி காட்டியிருந்தேன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பிரெயில் முறை மூலமாகத்தான் அந்த குர்ஆனும் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், குர்ஆன் 30 ஜுஸுக்களை கொண்டது.
ஆனால் ஒரே பிரெயில் முறை மூலமாக ஒரே குர்ஆனை நாங்கள் 30 ஜுசுக்களாக பதிவு செய்வது அல்லது டைப் செய்வது என்பது உண்மையிலேயே அது இம்பாசிபிள், சாத்தியமற்ற ஒரு விடயம். என்று சொன்னால் பிரெயில் முறை என்பது முற்றிலும் வித்தியாசம். அதனால் 6 பிரதிகளாக குர்ஆன் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரதியிலே 5 ஜுசுக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பக்ராவில் இருந்து வல் முஹ்ஸனாத் வரைக்கும், அதாவது 5வது ஜுஸு வரைக்கும் ஒரு பிரதியாகவும், அதே போல லா யுஹிப்புல்லாஹ்வில் இருந்து வஅலமு வரைக்கும் மற்றொரு பிரதியாகவும், யஅததிரூனில் இருந்து சுப்ஹானல்லதி வரைக்கும் 3வது பிரதியாகவும், அதே போல காலாலமில் இருந்து அம்மன் ஹலக் வரைக்கும் 4வது பிரதியாகவும், உத்துலுமாவில் இருந்து ஹாமீம் வரை இலைஹி யுரது வரைக்கும் 5வது பிரதியாகவும், ஹாமீமில் இருந்து அம்ம வரைக்கும் 6வது பிரதியாகவும் படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி 6 பிரதிகளை கொண்டு 5 ஜுசுக்களை கொண்ட 6 பிரதிகள் காணப்படுகின்றன. இது வந்து இங்க மட்டுமா இல்லாட்டி பொதுவா உலகத்துல எல்லா இடத்துலயும் இப்படித்தான் இருக்கிறது? நிச்சயமாக பிரெயில் முறை என்பது ஒன்றுதான். உண்மையிலே பிரான்ஸ் நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் இந்த பிரெயில் முறை. அதை கேட்கிறேன்னா குர்ஆன் வந்து அந்த 5 பிரிவுகள் அதே 5 ஜுசுக்களை கொண்ட 6 பிரதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்களுக்கு நீங்க ஒரு சின்ன குர்ஆன் வசனம் மோதி காட்டுங்க. இப்ப நீங்க வந்து முஹம்மத், உங்களுக்கு எத்தனை ஜுஸ் மட்டும் நீங்க ஹிஃபல் பண்ணிக்கிறீங்க? நான் இதுவரைக்கும் ஒரு 5 அல்லது 6 ஜுசுக்கள் ஹிஃபல் செய்திருப்பேன். ஆரம்பத்திலே செய்திருந்தேன். பின் அதற்கான வசதி வாய்ப்பு காணப்படாமையின் காரணமாக கொஞ்சம் ஒரு பிரேக் ஆயிட்டு. பட் இன்ஷால்லா ஆசை இருக்கிறது, நிச்சயமாக புனித அல் குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்கின்ற. எனவே சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா. மற்றது இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் அலௌன்ஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன தானே, அது மாதிரி ஒரு அலௌன்ஸ் நீங்களே பண்ணி காட்டலுமா? சற்று வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் என்னுடைய துறை இது, எனவே இது எனக்கு புதிதல்ல. இதற்கு முன்பு நிறைய இடங்களுக்கு சென்று பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அந்த வகையிலே என்னை கவர்ந்த நிகழ்ச்சிகளுள் ஒரு நிகழ்ச்சியினை இந்த சந்தர்ப்பத்திலே நான் மேடை அறிவிப்பு செய்ய விரும்புகின்றேன். அதாவது ஒரு நிகழ்ச்சியின் ஓப்பனிங், ஆரம்ப நிகழ்வு ஒன்றினை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி காட்டலாம் என நினைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஹட்டோவிட்ட மண்ணின் மிகவும் பெருமை பெற்ற தலம்தான் கஹட்டோவிட்ட முஹையத்தீன் ஜும்மா பள்ளி வாசல். அந்த வகையில் கஹட்டோவிட்ட முஹையத்தீன் ஜும்மா பள்ளி வாசலில் வருடா வருடம் புனித மீலாது நபி தினத்தினை முன்னிட்டு சுபஹான மௌலூத் நிகழ்ச்சிகளும் அன்னதான நிகழ்வுகளும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இவ்வருடமும் கஹட்டோவிட்ட முஹையத்தீன் ஜும்மா பள்ளி வாசலில் சிறப்பு மீலாது நபி நிகழ்வுகளுடன் சுபஹான மௌலூத் நிகழ்வுகளும் இடம்பெறவிருக்கின்றன. எனவே உங்கள் ஒத்துழைப்புகளை நீங்களும் வழங்கலாம். குறிப்பாக உங்கள் நியத்துகள், அதே போல் உங்களுடைய சதகாக்களையும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வழங்கி உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தினை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இம்முறையும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மாஷா அல்லாஹ் முஹம்மத், மாஷா உண்மை சிறப்பாக இந்த மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களோட வீடியோ பார்க்காக்கள் கட்டாயம் இந்த நம்பர் முகமது நம்பரை போடியும் கட்டாயம் எனக்கு முகமதை கண்டெக்ட் பண்ணி உங்களோட வாய்ப்புகளை கட்டாயம் முகமது கொடுங்க. கட்டாயம் வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கறது எங்களோட கடமை. அதனால இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் கொடுங்க. சரி சொல்லுங்க. நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனிலும் நான் முஃபஷிர் சொன்னது போல போடுவார். எனவே இதிலே நான் குறிப்பிடுகின்ற இந்த இலக்கம் வாட்ஸ்அப்பில் மாத்திரம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 07887070933 இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். 07548333644 இந்த இலக்கத்துக்கு உடனடி அழைப்பு, அதாவது நார்மல் கால் மூலமாகவும் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலதிக விவரங்களை என்னுடன் நேரடியாக பேசி தெரிந்து கொள்ளலாம். முகமது, மற்றது வந்து இப்போ வீடியோ பார்க்க நீங்கள் எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண சந்தேகத்தில் பார்க்குறாக்களும் மீச்சும், அதனால கொஞ்சம் உங்களோட ஃபோனை வச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி காட்டுங்களேன். நிச்சயமாக நிறைய பேர் என்னிடமே கேட்கும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எப்படி நீங்கள் வந்து பிளைண்டாக இருக்கிறீங்க, எனவே எப்படி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ
இது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். இப்போது வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்களிலும் வந்து டோக் பேக் என்று சொல்லக்கூடிய வசதி வந்து காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டோக் பேக் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து டபுள் டச், அதாவது ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஃபோனில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கின்றதோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸையுமே வந்து ஸ்க்ரீன் வந்து ரீட் பண்ணும். இப்போ உதாரணமாக நான் வந்து இப்போ இந்த லொக்கை ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணின உடனே நேரம் மாலை 5:06 அப்படின்னு சொல்லி ஆங்கில மொழி மூலமாக அது சொல்லுது. ஸோ இந்த வீடியோ இந்த டைமில் தான் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். பார்ப்போம் எங்களுடைய நண்பர் இப்போ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சரி சரி சூப்பர் சூப்பர். நிச்சயமாக எவ்வளோ குயிக்காக அப்டேட் பண்ணலாமா அவ்வளோ குயிக்காக அப்லோட் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி வந்து இதில் சொல்லுது. ஸோ இந்த வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்பை வந்து நாங்கள் டபுள் டச் பண்ணணும். ஸ்க்ரீனில் எங்கே நாங்கள் டச் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் நாங்கள் எங்கே டச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணமாக வந்து நான் இவருடைய கான்டாக்டுக்கே நான் போகிறேன். எனக்கே மெசேஜ் போட போகிறேன். சரி போடுங்க. டபுள் டச் பண்ணினதோட கீபோர்ட் வந்துருச்சு. யா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் போடுங்க. delete சலாம். அவங்களுக்கு கீபோர்ட் வந்து மைண்ட்ல பதிஞ்சு கீபோர்ட் அந்த எழுத்து இந்த இடத்துல தான் நிக்கிறேன்னு சொல்லி. யா கீபோர்ட் வந்து இப்ப வழக்கம் இல்லாட்டி கேட்ட கஷ்டமே. உண்மையில இது வந்து இதுவும் ஒரு டேலண்ட் தான் முகமது. நன்றி. நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயம் செலுத்து மறந்த முகமது, நீங்க கம்யூனிகேஷன் ஒன்று செய்யறாமன்னு சொன்ன அது என்ன செய்யறா எப்படி? அது கம்யூனிகேஷன் உண்மையிலேயே செஞ்சு கொண்டு தான் வாரேன். அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டு வாரேன். எனவே ஊர்ல சின்ன சின்ன ரீலோடுகளை நான் தான் கவர் பண்ணி கொண்டு வாரேன். துஆ செய்கின்ற வியாபாரத்தில் உண்மையிலேயே இந்த அளவுக்கு நான் படித்து ஒரு நிலைமைக்கு வருவதற்கு காரணம் அப்படின்னு சொன்னா வந்து ஆரம்பத்தை வந்து நாங்கள் எப்போதுமே மறக்க கூடாது. அந்த வகையிலே எங்களுடைய ஸ்தாபக தலைவர் திஹாரியதுல் மல் இஸ்லாமிய அங்கவினர் நிலையத்தின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் அல்ஹாஜ் எம் ஜிஃப்ரி ஹனீஃபா சார் அவங்க தான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஒருவர். ஏனென்று சொன்னால் உண்மையிலே அவர் எங்களை போல அங்கவீனர்களுக்காக உருவாக்கிவிட்ட அந்த பாடசாலை தான் இன்று ஒரு விருட்சமாக நிமிர்ந்து நிற்கின்றது. உண்மையிலே உங்களுடைய பிரதேசங்களிலும் இவ்வாறான குறைபாடுடைய பார்வை குறைபாடுடைய அதே போல மனவளர்ச்சி குறைபாடுடைய கேட்டல் குறைபாடுடைய உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் வசிப்பார்களாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய பாடசாலையை தொடர்பு கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மேல் இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்றது சம்பந்தமாக என்னுடைய நண்பரிடம் நான் கலந்து ஆலோசிக்கவில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நண்பர் என்கின்ற ஒரு உரிமையிலே அந்த வகையிலே பாடசாலையுடைய தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். 0332278400 0332278400 இந்த தொலைபேசி இலக்கம் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம். எனவே இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மேலதிக தகவல்களை தெரிந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய அறிவையும் நீங்கள் அறிவுக்கும் ஒளியேற்றலாம் என்கிற சந்தர்ப்பத்தோடு இன்னையும் இந்த சந்தர்ப்பத்திலே கஹட்டோவிட்டவில் இருந்து சிரமம் பாராது திஹாரியவிற்கு வந்து கிட்டத்தட்ட 3:30 வந்திருந்தார். இப்போது 5:10 ஆகிவிட்டது. 1.5 மணித்தியாலத்துக்கும் மேலாக வந்து என்னுடைய அலப்பறைகளை எல்லாம் கேட்டு சகித்து பொறுமையோடு இருந்த என்னுடைய நண்பர் முஃபஷிர் அவர்களுக்கும் அதே போல அப்படியே பாவம் ஒரு தொங்கல் இருந்து வீடியோ எடுக்கிற சகோதரர் நண்பர் அல்தாஃபுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே வந்து நன்றிகளை தெரிவித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன். வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் தயவு செய்து முஃபஷிர் ஜோர் என்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகம். சூப்பர் எடிட் பண்ணி போடுங்க அப்படின்றதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.